ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அது வந்து மிக மிக புனித நாள். ஆடிங்கும்போது முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் அந்த மாதிரி காரியங்களுக்கு மிக மிக முக்கியமானது புரட்டாசி, அதுக்கு அடுத்தது ஆடி. அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சிறப்பு, அமாவாசையும் சிறப்பு. அதில் மிக மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. இது வந்து குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க, வியாச பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தை வந்து உலகத்துக்கு எடுத்து கொடுத்த வேத வியாசரை வந்து நினைவு கூறும் வகையா இந்த பௌர்ணமி எல்லா ஆசிரியர்கள், குருமார்கள் அவங்க எல்லாம் கொண்டாடப்படுது. மகாபாரதத்தை நமக்கு அருளிய வேத வியாசரை இந்த நாள்ல நம்ம வந்து நினைவு கூறுவதற்காக இந்த பௌர்ணமி வியாச பௌர்ணமின்னு கொண்டாடப்படுது. இந்த வியாச பௌர்ணமி பார்த்தீங்கன்னா நம்ம குருமார்கள், ஆசிரியர்கள் அவங்க கிட்ட மற்றும் பெற்றோர்கள்ட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவபெருமான், அம்மன் இல்ல நம்ம இஷ்ட தெய்வங்கள் யாருக்கு வேணா விளக்கேற்றிட்டு வழிபடலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணலாம். அது தெரியாதவங்க குரு ஸ்லோகங்கள் சொல்லலாம். அது முடியாதவங்க ஸ்ரீ குருப்பியோ நம அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இரவு 8:49க்கு சதுர்த்தசி முடிஞ்சு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. 8:50 தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. 8:50 கிரிவலம் போறது போலாம். நினைக்க முத்தி தரக்கூடிய திரு அண்ணாமலையில தான் போய் கிரிவலம் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எங்க வேணா பண்ணலாம். திருச்செங்கோடு, சென்னிமலை, மருதமலை, பழமுதிர்ச்சோலை, பழனி அந்த மாதிரி உங்களுக்கு எங்க பக்கத்துல இருக்கோ அங்க போய் பண்ணலாம். கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் மனசுல திரு அண்ணாமலையை நினைச்சுக்குங்க. ஏன்னா திருவண்ணாமலை நினைக்க முத்தி, அதனால எங்க வேணா கிரிவலம் பண்ணலாம். திருவண்ணாமலையே போய் கூட்டத்திலேயே போகணும்னு இல்லை. இப்ப திருவண்ணாமலையில இருந்து ரொம்ப கூட ரஷ் ஆயிடுச்சு. அதனால வந்து வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல அங்க போகலாம். இல்லாதவங்க பக்கத்துல இருக்கிற எந்த மலைக்கு வேணா கிரிவலம் போகலாம். திருவண்ணாமலையை நினைச்சிட்டு கிரிவலம் போறது மிக மிக சிறப்பு. போய் கிரிவலம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அன்னதானம் நம்மளால முடிஞ்சது, ஒருத்தருக்கோ 2 பேர்த்துக்கோ இல்லை 5 பேர்த்துக்கோ 10 பேர்த்துக்கோ எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணணும். அந்த அன்னதானம் பண்ணும்போது மறக்காம தண்ணியும் சேர்த்து தானம் பண்ணணும். எல்லாருமே வந்து தானம் பண்ணுவாங்க, ஆனால் வந்து தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டாங்க. அன்னதானம் எது பண்ணாலுமே மறக்காம தண்ணியும் சேர்த்து தானமா கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க கிரிவலம் ஆரம்பிக்கலாம். அதை முடிச்சுட்டு வந்து நைட்டு நிலா வெளிச்சத்துல உங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிட்றது இன்னும் சிறப்பாக தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு யூனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ சேனலை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.